என்ன காரணத்தை கொண்டும் இவளோட அம்மா நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. எங்க மூஞ்சிலே முழிக்க கூடாது, பாத்துக்கோ. என்னாச்சு பெரியம்மா? ஒரே ஏறிடுச்சு, தண்ணி கொடுத்தா. இல்ல, அண்ணியோட கையை நீங்க எதுக்கோ பிடிச்சிங்க. ஆனா அவங்க உங்க கையை தட்டி விட்டுட்டு போன மாதிரில இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. வேற ஒண்ணும் இல்லையே. வேற என்னடா இருக்க போகுது? சரி, ஒண்ணும் இல்லைன்னா சந்தோஷம். என்ன பெரியம்மா, எந்திரிச்சிட்டீங்க? சாப்பிடலையா? இல்லடா, போதும். அம்மா, கண்மணி குளிச்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு டிஃபன் கொஞ்சம் எடுத்து வைக்கிறீங்களா? சரிடா. சாம்பார் யாருமா வச்சது? நான் தான்ப்பா. என்னாச்சு? இல்ல, உப்பே இல்ல, சப்புன்னு இருக்காதா? எல்லாரும் சாப்பிட்டாங்களா இல்ல நான் தான் முதல்ல சாப்பிட்றேனா? ஆமாண்டா, உப்பு போடவே இல்லை, மறந்துட்டேன். சாரிடா, கொஞ்சம் இருந்து வந்துடுறேன். இப்ப எப்படி இருக்கு பாரு. இப்போ ஓகேவா? இப்போ ஓகேமா.
என்னம்மா சட்னி இவ்வளவு காரமா இருக்கு? ஆ, ஐயோ, அ, ஐயோ, சாரிடா, மிளகா கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டேன் போல இருக்கு. கொஞ்சம் இல்லம்மா, நிறையவே போட்டிருக்கீங்க. ஐயோ, என்னாச்சு உங்களுக்கு? எப்பவுமே இப்படி செய்ய மாட்டீங்களே. இருப்பா, இன்னொரு தோசை சாப்பிடு. இல்லம்மா, எனக்கு இதுவே போதும். இதுவே நான் உங்களுக்காக தான் சாப்பிட்டேன். கண்மணி இவன்கிட்ட சொல்லிருப்பாளா இல்லையான்னு தெரியலையே. ஒருவேளை இவன் தெரிஞ்சுன்னு தெரியாத மாதிரி நடிக்கிறானா, நானே சொல்லணும்னு எதிர்பார்க்கறானோ? அன்பு, அம்மா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனையா? என்ன பிரச்சனைமா? இல்ல இல்ல, ஆபீஸ் வேலையிலலாம் உனக்கு பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லைல்ல? ஆபீஸ்ல பிரச்சனை இல்லாம இருக்குமாமா? அதெல்லாம் ஏன் கவலை. அத பத்தி எதுக்குமா? விட்டுருங்க. மாத்திரை எல்லாம் ரெகுலரா ஒழுங்கா போட்டுக்கிறியா? கண்மணி அதெல்லாம் உனக்கு சரியா கொடுக்கறாளா? ஏன் உங்க மருமகளை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நான் மறந்தாலும் அவ என்ன விட்டுருவாளா என்ன? என் வாயில மாத்திரையை போட்டு தண்ணியை ஊத்தி விட்டுருவா. ஓ, அப்படின்னா சரி. அதெல்லாம் அவ கரெக்டா பண்ணிடுவா, எனக்கு தெரியும். தெரியுதுன்றீங்க, அப்புறம் ஏமா கேக்குறீங்க? சரி விடு, ஏதோ உன் மேல இருக்கிற அக்கறையில கேட்டுட்டேன். ஆமா, கண்மணி ஏதாவது சொன்னாளா உன்கிட்ட? இல்லையே, ஒன்னும் சொல்லலையே. ஏமா? அப்போ கண்மணி இவன்கிட்ட எதுவுமே சொல்லல போல இருக்கு. மா, ஆ? என்னம்மா, என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல. அது இல்ல, பரவாயில்ல, சொல்லுங்கம்மா. அது வந்து உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் அன்பு. சொல்லுங்கம்மா. அது என்னன்னா அம்மா, ஒரு நிமிஷமா. ஹலோ சார், சொல்லுங்க சார், கிளம்பிட்டீங்களா? நானும் கிளம்பிட்டேன். 20 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். அம்மா, நான் வரேம்மா. சார், சொல்லுங்க சார். சார், நான் சொன்ன மாதிரி இன்னும் 20 மினிட்ஸ்ல அங்க வந்துடும் சார். சரிங்க சார், நான் வச்சிடறேன். இப்போ உனக்கு திருப்தியா? ஐயோ, நீங்களா? திடீர்னு கூப்பிட்டீங்களா? பயந்தே போயிட்டேன். சொல்லுங்க ஆண்டி, என்ன விஷயம்? ஏன், நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாதா? அது எப்படி தெரியும் ஆண்டி? மனசுல இருக்கிற எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு நான் என்ன மந்திரவாதியா? சொன்னாதானே தெரியும். என்னடி நடிக்கிறியா? ஒரு காலத்துல அந்த ஆசையெல்லாம் இருந்துச்சு ஆண்டி. என்னோட லட்சியமே ஒரு பெரிய நடிகையாகி சாதிக்கணும்ன்றதுதான். ஆனா அதெல்லாம் நிறைவேறாமலே போயிடுச்சு. அதான் இப்ப நிஜத்திலேயே பண்ணிட்டு இருக்க போல இருக்கு. புரியல ஆண்டி. என்ன புரியல? இதெல்லாம் உன் வேலை தானே, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஆண்டி, என்ன சொல்றீங்க? நிஜமாவே எனக்கு புரியல. ஏய், எல்லாம் எனக்கு தெரியும். அந்த சத்துமாவு விஷயத்துல நீ பண்ண தப்பையெல்லாம் எல்லார் முன்னாடியும் சொல்லி உன்னை திட்டிட்டே இருந்தானே நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஆண்டி, கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? ஏன்னா நீங்க பேசுறது எனக்கு பாதி புரியுது, பாதி புரியவே மாட்டேங்குது. என்ன புரியல? இதெல்லாம் நம்ப சொல்றியா என்ன? இல்ல ஆண்டி, நிஜமாதான். அன்னைக்கு பார்ட்டியில என்ன நீங்க திட்டினீங்கல்ல, அவ்வளோ பேருக்கு முன்னாடி வச்சு என்ன அசிங்கப்படுத்தினீங்கல்ல, அது வரைக்கும் புரியுது, ஓகே தான். ஆனா நீங்க பண்ண மாதிரியெல்லாம் நான் உங்களை எதுவுமே பண்ணலையே. அப்புறம் எதுக்கு நீங்க காரணமே இல்லாம என்கிட்ட இப்படி கோவமா பேசுறீங்க? அப்போ நீ எதுவுமே பண்ணாம தான் கண்மணிய மேல கோவமா இருக்காளா? என்னது? கண்மணி உங்க மேல கோவமா இருக்காளா? என்ன சொல்றீங்க ஆண்டி? அவ என்னை விட உங்களுக்கு தானே ரொம்ப க்ளோஸ். என்ன பிரச்சனை ஆண்டி? நிஜமாவே நீங்க சொல்றத என்னால நம்பவே முடியல. அப்போ எங்களுக்குள்ள நடந்ததை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது? எனக்கு சத்தியமா தெரியாது ஆண்டி. நீ எதுவுமே பார்க்கவே இல்ல. பார்த்திருந்தா நான் ஏன் இப்படி கேட்க போறேன்? சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ஏதோ குழப்பத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்கிட்ட இப்படி சுத்தி வளைச்சு பேசுறதுக்கு பதிலா நேரா விஷயத்த சொல்லலாம்ல. சரி, அப்ப சொல்லு, கண்மணி கிட்ட நீ என்ன சொன்ன? நான் ஒன்னும் சொல்லலையே.
அப்ப ஏன் அவ என்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசாம ஒதுங்கி ஒதுங்கி போறா? இதே நான் வம்பா இருக்கா ஆண்டி? உங்க பிரச்சனை எனக்கு எப்படி தெரியும்? அத நீங்க அவகிட்ட தான் போய் கேட்கணும். என்ன சாமர்த்தியமா பேசுறதா நினைப்பா? என்ன பழி வாங்குறியா? ஐயோ, நீங்க வேற ஆண்டி. எனக்கு சாதாரணமா ஒழுங்கா பேசவே தெரியாது. உங்க அளவுக்கெல்லாம் சாமர்த்தியம் இருந்திருந்தா நான் ஏன் வாழ்க்கையில இப்படி எல்லாத்தையும் இழந்துட்டு கஷ்டப்பட போறேன்? அதுவும் உங்களை எதுக்கு நான் பழி வாங்கணும்? பழி வாங்குற அளவுக்கு அப்படி என்ன நீங்க செஞ்சிட்டீங்க சொல்லுங்க? காரணம் எதுவுமே ஸ்ட்ராங்கா இல்லையா ஆண்டி? உங்களுக்கு நடந்ததை வச்சு நீங்க ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஆக மொத்தத்துல நீ ஒத்துக்க மாட்டல்ல? எத? ஏய், நான் எதை பத்தி கேக்குறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அது உனக்கு புரியுங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும். ம், ஆ, அப்போ இவ்ளோ நேரமா நான் உங்ககிட்ட எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ கடவுளே, சத்தியமா நீங்க என்கிட்ட என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல ஆண்டி. ம், தூங்குறவங்களே எழுப்பிடலாம். ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள மட்டும் எழுப்பவே முடியாது. ம், அதுவும் கரெக்ட் தான். ஆனா இந்த டயலாக்லாம் இப்ப எதுக்கு என்கிட்ட சொல்றீங்கன்னு புரியல.